நீங்கள் உரிமை கேட்கிற அல்லது நியாயம் பேசுகிற ஒரு இடத்துல வந்தால் அதிகார வர்க்கம் எப்போதுமே விடாது. அதுவும் ஓரமாக நின்று கத்திட்டு போகிறவன் கத்திட்டு போகட்டும், இவனால் எந்த பலனும் இல்லை சிக்கலும் இல்லைன்னா விட்டுரும். ஒருத்தர் சிக்கலை உருவாக்குவான்னா அவனை தேடி பிடிச்சி அடிக்கிறது தான் அதிகார வர்க்கத்தினுடைய அது அவங்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு. அது பொழுதுபோக்காகவே அதை செய்கிறவங்க இது பெரிய சிக்கலை உருவாக்கும்னா அதையே தொழிலாக எடுத்துக்கிட்டு செய்வாங்க. பராசக்தி படம் எடுத்தீங்க, பராசக்திக்குன்னா வள்ளுவர் கோட்டத்தில் வேலை. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் வள்ளுவர் கோட்டம் நீங்கள் உங்கள் தாத்தா கட்டுவார், நீங்கள் கொண்டு போய் அங்கே வச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நீங்களே பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் காட்டி அது நீங்கள் உண்மை சம்பவமாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா உண்மையான இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சொல்லுங்க, தப்பு இல்லை, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் எடுங்க சார் தெரியும். நான் இப்போ மட்டும் என்ன சொன்னேன், நான் எதிர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நான் இன்னும் பார்க்கலனாலும் நான் கடுமையாக அப்படியெல்லாம் இல்லை. என் இனத்தை மடைமாற்றுகிற வேலையை செய்யக்கூடாது வரலாற்றில். பராசக்தி சுதா கொங்குரா அவங்க ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த விஷயத்தினால இந்த ஒரு மாற்று கருத்தை தெரிவிக்கிறீங்களா? சுதா கொங்குரா அவங்க தெலுங்கா? ஆமா தெலுங்கு. சரி, ஹீரோ யார், நடிக்கிறவர் யாரு? சிவகார்த்திகேயன். அவர் யாரு? தமிழர் தான். அப்படியா? திருச்சி தானே சொந்த ஊர் சார். சரி, ஓகே. அப்புறம் வேற யாரு? ஸ்ரீல நடிச்சிருக்காங்க. அவங்க யாரு? அவங்க தெலுங்கு. சரி, அப்புறம் யாரு? ரவி மோகன், ஜெயம் ரவி. அவர் யாரு? தமிழர். சரி, அப்படியா? சரி, ரைட்டு. அப்புறம் வேற யாரு? அதர் முரளி அவர்களுடைய மகன். அவர் யாரு? அவரு கன்னடர். முரளி அவர் சொந்த ஊர் கன்னடம். சரி, உங்களுக்கு சந்தேகமே இல்லாததுல யாராவது தமிழர்கள் இருக்காங்களா? ஒரு டவுட்டே இல்லாத நீங்க கண்ணை அங்கங்கெல்லாம் ஓட விடாம இப்ப மறுபடியும் பராசக்தின்னு படம் எடுக்கிறவங்க யாரு, நடிக்கிறவங்க யாரு, கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு? அப்ப நீங்க எங்க மொழிக்காக எடுக்கிறீங்களா? பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும் நடக்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு அரசியல் யுத்தமாக தான் இருக்கும். நீங்கள் கலவரம் செய்ய என் மொழியை, என் இனத்தை, என் மண்ணிற்குரிய கலையை, என் மக்களை திசை திருப்புற வேலை இருக்குல்ல, அந்த வேலையை செஞ்சால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோங்கிறது. நீங்கள் யாரை வேணாலும் இங்கே பொழப்பு நடத்துங்க. நீங்கள் தான் அவங்கள தான் 50 வருஷமாக ஆளை விட்டு நாங்கள் அடிமையாக கிடக்கிறோமே. இந்த மானங்கட்டத்தனை என்னைக்கு மாற போகிறதுன்னு தெரியல. அது சினிமாலையும் நடக்குது, அரசியலையும் நடக்குது. ஆனால் இதை தொடர்ந்து வேடிக்கை பார்க்க முடியாதுங்கிறது தான் நாங்கள்லாம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு இயக்குனர், தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வ. கௌதமன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ஜனநாயகனுக்கு பராசக்திக்கு இதெல்லாம் எந்த விதமான கெட்டது நடக்காது அப்படின்னு கெட்டது நடக்காதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜனநாயகனுக்கு இன்ன வரைக்கும் சென்சார் கொடுக்கல. அதாவது அது எல்லாம் நடக்கும், எல்லாம் இங்கே ஏன் அரசியலுக்கு வந்ததுனாலயா? இல்லை, ஆமாம் அரசியலுக்கு வந்தால் அப்படி தானே. நீங்கள் உரிமை கேட்கிற அல்லது நியாயம் பேசுகிற ஒரு இடத்துல வந்தால் அதிகார வர்க்கம் எப்போதுமே விடாது. அதுவும் ஓரமாக நின்று கத்திட்டு போகிறவன் கத்திட்டு போகட்டும், இவனால் எந்த பலனும் இல்லை சிக்கலும் இல்லைன்னா விட்டுரும். ஒருத்தர் சிக்கலை உருவாக்குவான்னா அவனை தேடி பிடிச்சி அடிக்கிறது தான் அதிகார வர்க்கத்தினுடைய அது என்ன சொல்கிறது, அது அவங்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு. அது பொழுதுபோக்காகவே அதை செய்கிறவங்க இது பெரிய சிக்கலை உருவாக்கும்னா அதையே தொழிலாக எடுத்துக்கிட்டு செய்வாங்க. அப்போ விஜயால சிக்கல் இருக்குங்கிறதுனால தான் அவங்க செய்கிறாங்க. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், இதான் யதார்த்தம்னு நினைக்கிறேன். நாடோடி மன்னனுக்கு எம்ஜிஆருக்கே நடந்தது. ஏன் இப்போ அவர் எம்ஜிஆர் ஒரு சூப்பர் ஸ்டார், விஜய் அவர் ஒரு நடிகனாக ஒரு பெரிய ஆள். இப்போ என் படத்தில் என் இனத்துக்கான உரிமை பேசினப்ப எனக்கே அது நடந்ததே. அப்போ இங்கே எவன் ஒருத்தன் நியாயம் கேட்டு அல்லது உரிமை பேசி ஒருத்தன் நிற்கிறானா அவனை விட மாட்டாங்க. அல்லது தனக்கு இருக்கிற புகழோட ஒருத்தன் எங்கே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு வேளை நமக்கு வேலை இல்லாத செஞ்சுட்டா என்ன செய்யறது, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு சிக்கலாயிட்டா என்ன செய்யறதுங்கிறது தானே இது. இப்போ தலைவா எடுக்கும்போது ஜெயலலிதாவே அந்த அம்மாவே விஜய் பிரச்சனை பண்ணுச்சுல்ல, என்ன தலைவான்னு நீ ஒரு தலைப்பு வைக்கிறேன்னு. ஏன்னா அந்த அம்மா இப்போ சிஎம். அப்போ இது இருக்கிறதுங்கிறது இது யதார்த்தம். இப்போ இது என்ன பராசக்தி படம் எடுத்தீங்க, பராசக்திக்குன்னா வள்ளுவர் கோட்டத்தில் வேலை. அதான் சார் எக்ஸ்பிரஷன் அந்த படத்தினுடைய கதை நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்கன்னா நீங்க வள்ளுவர் கோட்டம் நீங்க உங்க தாத்தா கட்டுவாரு, நீங்க கொண்டு போய் அங்க வச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நீங்களே பண்ணீங்க அப்படின்னு நீங்க காட்டி கதையாதான்.
படத்தினுடைய கதையா அதான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன எலெக்ஷன் வரும்போது இந்த படம், இந்த படைப்பு அவங்க ப்ரொடக்ஷன்ல வருது. அப்ப என்ன நோக்கம்? டவான் பிக்சர்ஸ், அது ஆகாஷ் பாஸ்கர் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் ஏன் வள்ளூர் கோட்டத்துக்கு வந்தது? சரி, அவர் ஆகாஷ் பாஸ்கர் யாரு? உறவினர். அப்புறம் என்ன? அப்புறம் நீங்க இது தெரிஞ்சுக்கிட்டே நீங்க கேட்பீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, செய்யுங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாற மடைமாற்றி தப்பா சொல்லி பொன்னியின் செல்வன் மாதிரி சில சிக்கலை உருவாக்குனா என்ன விடுங்க. உலகம் முழுக்க வாடுற தமிழர்கள் இருக்கான்ல, ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பராசக்தி படத்தில் வர்ற செழியன்கிற கதாநாயக பாத்திரம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே இல்லை. அப்படி ஒரு பேரே இல்லை. அப்படியா? அப்படியாண்ணா? ஓகே, இல்லை கேட்குறேன் சார். இல்லை, அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதுல இல்ல, செலியன் கதாபாத்திரத்தை சுற்றி இந்த படம் கிடையாதுன்னு அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சுதா கோங்கரா சொன்னாங்க சமீபத்திய நேர்காணல்ல. இல்ல, அவர் கதாபாத்திரம் சிவகார்த்திகேயன் கதாபாத்திரம் செழியன் தானே. அது இல்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. செழியன் இல்லங்கிறாங்களா? செலியன் கதாபாத்திரம் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் கதாபாத்திரம் இல்லைன்னு வேணா சொல்லியிருக்கலாம். நல்லா பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த அது நீங்க உண்மை சம்பவமா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தான் நீங்க சொல்றீங்கன்னா, உண்மையான இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சொல்லுங்க, தப்பு இல்லை. நீங்க சொல்லுங்க, நீங்க எடுங்க சார் தெரியும். நான் இப்ப மட்டும் என்ன சொன்னேன்? நான் எதிர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நான் இன்னும் பார்க்கலனாலும் நான் வந்து கடுமையா அப்படியெல்லாம் இல்லை. என் இனத்தை மடைமாற்றுகிற வேலையை செய்யக்கூடாது. வரலாற்றில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் துணை இராணுவ படையால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். அதில் பெரும்பகுதி மாணவர்கள். ஒரு ஆசிரியர் உடம்பு முழுக்க வேட்டியை சுற்றிக்கிட்டு எண்ணெயை வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எரிகிறாரு. எல்லாம் ஓடி போய் ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், தமிழ் மொழியை காப்பாற்றுங்க, இந்திங்கிற பேயை விரட்டுங்க. எல்லா மாநிலத்திலும் எப்படி அந்தந்த மண்ணின் மொழியை அழிச்சுட்டு உள்ளே வந்ததோ அதுபோல் ஒரு பெரும் வரலாறு கொண்டு இந்த மொழியை அழிச்சிருவானோ, திணிப்பை ஏற்க முடியாதுன்னு உடம்பு பூரா வேட்டி, இருக்கிற வேட்டியெல்லாம் சுற்றிக்கிட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஒருத்தன் கொளுத்திக்கிட்டான். அவனை போய் காப்பாற்றுறாங்க ஆசிரியரை. அவர் காப்பாற்றும் போது உடம்பு பூரா சுற்றி இருக்கிறவங்களை என்ன செய்யுது? உருட்டி இழுக்கிறாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் எல்லாம். ஆனால் உடம்பு எல்லாமே அப்படியே பேர்ன் ஆயிடுச்சு. அப்படியே என்ன சொல்கிறது, வெந்து போயிடுச்சு. அப்போ காப்பாற்றி எப்படியா காப்பாற்றிடலாங்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இதுக்கு மேலே என்ன காப்பாற்ற முடியாது, இனிமேலாவது நம்ம மொழியை காப்பாற்றுங்கன்னு தன் மூச்சை விட்டு செத்துருக்கான். உங்களுக்கு இந்த வரலாறு தெரியுமா? இந்த காட்சி உங்களால் எடுக்க முடியுமா? அவன் ஒரு தமிழாசிரியர், ஒரு தமிழன்னு இந்த காட்சியை உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் படம் எடுக்கிற நீங்கள் எல்லாரும் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு எங்கள் மொழி மேலேயோ இனத்தின் மேலேயோ பற்று இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் சொல்ல வருது என்னன்னா, இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து திமுக கிரெடிட் எடுத்துக்க பார்க்குது. ஏங்க, அன்னைய காலகட்டத்தில் 63 மாணவர்கள் தாங்க போராடினது. திமுக போராடல, திராவிடம் போராடல. நீங்க அந்த கொழுந்து விட்டு எரிஞ்சு எண்ணற்ற உயிர்கள் கருகி விழுந்த நிலையில நாங்க வந்து இதை கையில் எடுத்துக்கிறோம், எங்களை நம்புங்க, நாங்க அதிகாரத்துக்கு வந்தோம்னா இந்திய உள்ள விட மாட்டோம் அப்படின்னு இது டேக் ஓவர் பண்ணிச்சு. இவங்க நடத்துல போராட்டம், வரலாறு தோண்டி பாருங்க. போராட்டம் இவங்க நடத்தின போராட்டத்தை இவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டது தப்புன்னு கூட சொல்லலை. நீங்க எடுத்துங்க, ஆட்சிக்கு வந்தீங்க 63, இன்னைய வரைக்கும் இருக்கீங்க, 50 வருஷத்துக்கு மேலே இருக்கீங்க. ஆனால் தமிழ் பள்ளிக்கூடத்தில், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் எங்களுடைய தமிழ் எங்க? தமிழ் வழி கல்வி எங்க? தமிழ் வழி கல்வியை தமிழை சொல்லி கொடுத்த அறையெல்லாம் மூடப்பட்டிருக்கு அரசு பள்ளியில், உண்டா இல்லையா? இப்போ ஆங்கில வழி கல்வி தான் எத்தனையோ அரசு பள்ளியில் இருக்குது. வழக்காடு மன்றத்தில் நான் எங்கள் தமிழை கொண்டு வரோம், நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்களா? கோயில்களில் தெய்வீக மொழியாக கொண்டுட்டு வரோம், அதாவது என்ன சொல்கிறது, வழிபாட்டு மொழியாக கொண்டுட்டு வந்தீங்களா? 50 வருஷமாக என்ன செஞ்சீங்க? நாக்கு வழிச்சிங்களா? இப்போ மறுபடியும் பராசக்தின்னு படம் எடுக்கிறவங்க யார், நடிக்கிறவங்க யார், கூட இருக்கிறவங்கலாம் யார்? அப்போ நீங்கள் எங்கள் மொழிக்காக எடுக்கிறீங்களா? தெலுங்கில் டப்பிங் ஆகும்போது உயிர் தெலுங்குக்குன்னு அங்கே மொழி அங்கே பேசப்படுது. நீங்கள் அங்கேயும் சொல்லுங்கள், இது தமிழ் மொழி, தமிழ் மொழியில் 63 நடந்ததுன்னு. உங்களுக்கு நடக்காத இடத்துல நீங்கள் எப்படி போய் மடை மாற்றலாம்? போர்டை மாற்றி எல்லாம் மாற்றி. இப்போ இதெல்லாம் வந்து நேர்மையற்றது மட்டும் இல்லை, இது வரலாறை வந்து மறுபடியும் குழி தோண்டி புதைக்கிறது. கீழடியே வெளியே வந்து அது தமிழர் நாகரிகம்னு சொல்லும்போது அது திராவிட நாகரிகங்கிறது, அப்புறம் ஆரிய நாகரிகங்கிறது, அப்புறம் அது பாரத நாகரிகங்கிறது. பாராளுமன்றத்தில் போய் இது வந்து எங்களுடைய திராவிட சான்றுகள்லாம் கிடச்சி. என்ன திராவிட சான்றுகள் கிடைச்சிது? 450 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர பேரரசு உள்ள வந்தது. 2300 2500 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்குள்ளே எப்படி திராவிட சான்று எப்படி கிடைக்கும்? இது எப்படி திராவிட நாகரிகமாக இருக்கும்?
இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் போகிறது இருக்குல்ல, அடங்கி போகிறது இல்லை அமைதியாக இருக்கிறது இருக்குல்ல, அயோக்கியத்தனம். இது வந்து இனியும்லாம் வேடிக்கை பார்க்க முடியாதுங்கிறது தான். இப்போ இந்த பொங்கல் ரிலீஸாக இந்த 2 திரைப்படங்கள் வருது இல்லை, இதுக்குள்ளே ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி? எல்லாமே பாலிடிக்ஸ் தாங்க. பொங்கல் ரிலீஸில் நடக்க போகிறதே பாலிடிக்ஸ் தான். நீங்கள் விஜய் படத்தை ஓட விடாத பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம் அதை பண்ணுவாங்க. இப்போ ஸ்க்ரீன்ஸ் இங்கே கம்மியாக கொடுத்த மாதிரி அங்கேயும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, கொடுத்ததுக்கப்புறம் தூக்குறது ஒன்று இருக்குங்க. படையாண்டா மாவீராக நடந்த மாதிரி தான். என் படத்தெல்லாம் நான் உடனே விஜய் படத்தோட ஒப்பிட்டுங்கிறதுலாம் இல்லை, அனுபவங்கிறது ஒன்று தானே. ஆனால் இனத்தால் மொழியால் என் இனத்தினுடைய என் மண்ணினுடைய வாழ்வியல் சிதைவு அங்கே நடந்த கொடூரத்தால் என் படம் சாதாரண படம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் அது போய் சேரத்துக்குள்ள தடுத்த துரோகம் இருக்குல்ல, பச்சை துரோகம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி அரசாங்கம் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ சக்திகள் நின்றுது இருக்கட்டும். ஆனால் அது மறுபடியும் மறுபடியும் உயிர் பெற்று இந்த மண்ணில் உழவி வரும்போது நான் இல்லை, அந்த படைப்பே அடிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும் நடக்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு அரசியல் யுத்தமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு அரசியல் யுத்தமாக தான் இருக்கும். ஒருவேளை படைப்பு நல்லா இருந்து அந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற பேரை விட நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரும் பேர் வரும். அந்த பெரும் பேரை தடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யும் அதிகார வர்க்கம் இன்னைக்கு இருக்கிற அரசு. ஒருவேளை அந்த படம் படைப்பாக ஒரு பின்னடைவை சந்திச்சா அல்லது திட்டமிட்டு சந்திக்க வச்சா அதுலேயும் ஒரு பெரிய அரசியல் நடக்கும். ஆனால் பராசக்தி வர்றதுக்கு முன்னாடி அந்த படைப்பை பற்றி நம்ம சொல்கிறத விட நம்மளுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற முறையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது நேர்மை குறைவானதாக தான் தெரியுது. அப்படியா? அப்படியான டவுட்ல தான் சார் கேட்குறேன். இல்லை, அது என்ன உங்களுக்கு இதை விட என்ன இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அப்படியான்னு கேட்குறதுல என்ன இருக்குது? நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அந்த படம் பார்த்து ஒரு தமிழனாக இருக்கிறவன் அவன் வந்து தன் மொழியின் மேலே இனத்தின் மேலே ஒரு காதலோடு நின்னவன் அந்த 63 நடந்த அந்த சம்பவங்கள்லாம் பார்த்து அவன் வந்து சிலிர்த்து போனான்னு வச்சு, மெய் சிலிர்த்து போனான்னு வச்சுங்க, அந்த படைப்பில் ஒரு நேர்மை இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி செஞ்சால் உங்களை நாங்கள் வந்து ஒருபோதும் நானே தலைவணங்கி வாழ்த்துவேன், கொண்டாடுவேன். எனக்கு அதாவது மொழியும் இனமும் கலைக்கு வந்து எல்லை கோடு போட முடியாது. நீங்கள் எல்லை தாண்டி வந்து படைப்பு செய்கிறதுங்கிறது கலைக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அதில் நீங்கள் வந்து பாகுபாடே பார்க்க முடியாது. ஆனால் எல்லை தாண்டி வந்து கலவரம் செய்கிறது இருக்குல்ல, அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான். அதனால் நிச்சயமாக வந்து இந்த 2 படைப்புங்கிறது வந்து அது பெரிய ஒரு அரசியல் களத்தில் அது ஒரு மிக முக்கியமான சில அடுத்த கட்ட நகர்வுகளை கூட தமிழ்நாடு அரசியலில் கூட அது எடுக்கலாம். சார், இப்போ என்ன சார், பராசக்தி சுதா கொங்குரா அவங்க வந்து ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த விஷயத்தினால இந்த ஒரு மாற்று கருத்தை தெரிவிக்கிறீங்களா? பராசக்தி படம் வந்து சரியான ஒரு விஷயமா? சரி, நீங்கள் இப்போ நான் கேட்கல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. சுதா கொங்குராவா? ஆமாம், அவங்க வந்து தெலுங்கா? ஆமாம், தெலுங்கு. சரி, ஹீரோ யார் நடிக்கிறவர் யார்? சிவகார்த்திகேயன். அவர் யார்? தமிழர் தான். அப்படியா? திருச்சி தானே சொந்த ஊர் சார். சரி, ஓகே. அப்புறம் வேற யார்? ஸ்ரீலில் நடிச்சிருக்காங்க. அவங்க யார்? அவங்க தெலுங்கு. சரி, அப்புறம் யார்? ரவி மோகன், ஜெயம் ரவி. அவர் யார்? தமிழர். சரி, அப்படியா? சரி, ரைட்டு. அப்புறம் வேற யார்? அதர் முரளி அவர்களுடைய மகன். அவர் யார்? அவர் கன்னடர். முரளி அவர் சொந்த ஊர் கன்னடம். சரி, உங்களுக்கு சந்தேகமே இல்லாததுல யாராவது தமிழர்கள் இருக்காங்களா? ஒரு டவுட்டே இல்லாத, நீங்க கண்ணை அங்கங்கெல்லாம் ஓட விடாம சந்தேகமே இல்லாத யாராவது தமிழர்கள் இருக்காங்களா? மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், தமிழர். சரி, ஜிவி பிரகாஷ் அவரோட 100வது படம். அப்ப டைரக்டர், நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து முழுமையா சொல்ல முடியல. அதான் ரவி மோகன் சொல்லி இல்ல அதான் இல்ல முழுமையா சந்தேகம் இல்லாத உங்களால எதுவும் சொல்ல முடியாது. அறுதிட்டு சொல்ல முடியுமா இதுல எல்லாரும் இவங்கதான்? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வந்து மொழி இனம் இதெல்லாம் ஒரு கலையை கட்டுப்படுத்தாது. அதில் நான் மறுபடியும் சொல்கிறேன், கட்டுப்படுத்தாது. ஆனால் நீங்கள் கலவரம் செய்ய என் மொழியை, என் இனத்தை, என் மண்ணிற்குரிய கலையை, என் மக்களை திசை திருப்புற வேலை இருக்குல்ல, அந்த வேலையை செஞ்சால் நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்க மாட்டோங்கிறது தான். அந்த டவுட் இருக்குது உங்களுக்கு? இந்த டவுட்டுன்றது பார்க்குறவங்களுக்கு புரியும், பார்க்க போகிறவங்களுக்கு புரியும். அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் யாரை வேணாலும் இங்கே பொழப்பு நடத்துங்க. நீங்கள் தான் அவங்கள தான் 50 வருஷமாக ஆளை விட்டு நாங்கள் அடிமையாக கிடக்கிறோமே. இந்த மானங்கட்டத்தனை என்னைக்கு மாற போகிறதுன்னு தெரியல. அது சினிமாவிலையும் நடக்குது, அரசியல்லையும் நடக்குது. ஆனால் இதை தொடர்ந்து வேடிக்கை பார்க்க முடியாதுங்கிறது தான் நாங்கள்லாம் உண்மையை பேசுகிறோம். நாங்கள் வந்து வன்மத்தை கேட்கல. ஆனால் நீங்கள் தொடர்ந்து நாசுக்கா வன்மத்தை பரப்புறது இருக்குல்ல, அது வந்து வேணான்னு நான் சொல்கிறேன்.
பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.